வணக்கம். காலசக்கரத்தின் 5வது ராசி அப்படிங்கிறது தெய்வத்தை குறிப்பிடக்கூடிய இடம், குலதெய்வத்தை குறிப்பிடக்கூடிய இடம், அதுக்கப்புறம் குழந்தைகளை குறிப்பிடக்கூடிய இடம். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த 3 தன்மையும் அது காலசக்கரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். காலச்சக்கரங்கள் அப்படிங்கிறது மேசத்திலிருந்து ஆரம்பித்து மீனம் வரை கூட தான் காலச்சக்கரம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது லக்னம் வேறு வேறு இருக்கும். காலச்சக்கரத்துடைய லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னம். அதிலிருந்து 5ஆம் இடம் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னா நம்பிக்கெட்டான் சிம்ம ராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதிகமாக நிறைய பேர் நம்பி ஏமாந்து போகக்கூடிய தன்மையை இந்த சிம்ம ராசிக்காரங்க பெறுவாங்க. கொஞ்சம் அனுபவிச்சிட்டா போதும், நீ ரொம்ப நல்லவனான்னு சொல்லிட்டா போதும், எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கடைசியில் அவங்க மோசம் இவன் மோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு இவங்களே பேசுவாங்க. நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமாக பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி செஞ்சுட்டு நான் சொன்னதுனால வாழ்ந்த ஆன கடைசியில் கை விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இனிமேல் வேண்டாங்கண்ணா. இனிமேல் என்ன பண்ணாதீங்க, இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்கிறது நிறுத்திடுங்க. ஏன்னா எல்லாமே இறைவன் செய்யக்கூடியது தான். இதில் இந்த காலசக்கரத்தில் 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை இருக்கு இல்லையா, அதையே லக்கணமாக பெற்றிருக்காங்க இல்லையா. அந்த லக்கணமாக பெற்றவங்களுக்கு சூரியன்னா தந்தை யோகி பெற்ற ஒரு அதிகாரத்தில். அப்போ அந்த சூரியனாக இருக்கக்கூடிய தந்தை ஸ்தானத்திலேயே லக்கணமாக உட்காந்துருக்கும்போது அந்த சூரிய பகவானுடைய தன்மை அப்படிங்கிறது முழுமையாக சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பயன்படாது. காரணம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமாக இருந்து அந்த தந்தை ஸ்தானம்ங்கிறது காலச்சக்கரத்திலிருந்து சூரியனுடைய தன்மையை பெற்று வருது. அந்த இடத்துடைய லக்கணம் வந்துச்சுன்னா, லக்கணங்கிறது ஒரு ஜாதகன் சரிங்களா. அப்போது அந்த இடத்த தன்னுடைய இடமா மாற்ற பார்ப்பாங்க இல்லையா. அப்படி தன்னுடைய இடமா மாற்றி வாழ்ந்தால் தான் அந்த லக்கணக்காரனுடைய செயல்பாடு தொடங்கும். அப்போது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க தந்தையால் பெரிய லெவலில் உபயோகம் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பிறந்த மகன் அல்லது மகள்கள் அழித்து அதன் மூலமாக தன் வாழ்வையை மாற்றக்கூடியதாக இருப்பாங்க. இது காரணம் தான். என்ன காரணம்னா, அந்த இடத்தையே தன்னுடைய இடமாக மாற்றக்கூடிய தன்மைக்கு போகிறதுனால அந்த மாதிரி நடக்கும். இந்த சிம்ம லக்கணக்கார பிறந்தவங்களுக்கு அப்பானால் பெரிய உதவி இல்லை, பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் எந்த விதமான நன்மையும் முழுசாக அவங்ககிட்ட கிடைச்சிருக்காது அப்படின்னா நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போகிறத விட இப்படி பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள். உங்களுடைய தந்தையுடைய விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உருமாற்றிக் கொள்ளக்கூடிய தன்மையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்படி போனதுக்குனால நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான வேலையை நீங்கள் செய்யறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த பிள்ளைகளிடமும் அதுக்கப்புறம் பெற்றோர்களிடமும் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைய இதை மாற்றி வாழ்கிறாங்கன்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா உங்களோடதில் வாழக்கூடிய தன்மை அவங்கிறது அவங்களுக்கு முழுமையாக இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சொத்து இருந்ததுன்னா சொத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி உருவாக்கி கொடுங்க. ஒரு நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச படிப்பாக பார்த்து கேட்டு படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா, பெற்றவங்கள்ட்ட சொன்னீங்க, ஜோதிகள் சொன்னீங்க அப்படின்னா பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைகளும் அதை புரிந்து கொண்டு தாய் தந்தைக்கு உபயோகமானவங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய தந்தையுடைய சொத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மறு உருவம் எடுக்க வைப்பார்கள். அதாவது தந்தையுடைய சொத்தை அழித்து வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இதில் ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இதுதான். எதனாலனா, அந்த இடத்து தன்மையை ஒரு லக்கணமாக பெறும் பொழுது அந்த இடத்தின் காரகத்துவத்தை தனக்கு தகுந்தாற் போல் மாற்ற வேண்டும் என்பது தான் இங்கே கூட முக்கியமான விஷயம். அப்போது ஒவ்வொரு இடத்துல லக்கணமும் என்ன பண்ணுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த சிம்ம லக்கணக்காரங்க சிம்மராசிக்காரங்க பல பேருக்கு உதவி செய்யக்கூடியலாம் மாறுறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட அன்பு காமிச்சிங்கன்னா போதும். நீங்கள் அவங்கள நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்போது திரும்ப உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அவங்ககிட்ட வாங்கிட்டு அன்பு காண்பிப்பது போல் நடித்தால் கூட உங்கள் கூடையே அவங்க இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். ரொம்ப ஈஸியாக சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு வேலைக்காரனாக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அன்பு மட்டும் காண்பித்தாலே போதும், அவர்கள் உங்களுக்கு அடிமையாக கிடப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பிறந்தவங்க தான் சிம்மராசி. ரொம்ப முக்கியமானது. அதில் சிம்ம லக்கணத்தை விட சிம்மராசி அந்த மாதிரி நம்பிக்கெட்டான் சிம்மராசிக்காரன் அப்படிங்கிற தன்மையை பேரை வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்களாம் தெரிய தொடங்கும். அப்போது உங்களுடைய தன்மையில் நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர் இருக்கிறவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலமாகவும் நம்ம ஜோதிடம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது கர்ம தொடர்பு என்னன்னு தெரிஞ்சு அந்த கர்ம தொடர்பின் வழி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தீர்மானித்து நாம் செய்ய வேண்டியதை செய்து செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுப்பனை என்னவோ அது கிடைக்கப்பெற்று நாம் சிறப்பாக இருப்போம். அப்போ அந்த கொடுப்பனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்கான கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் கிடையாது, அதாவது தீர்மானம் கிடையாது. உங்களுக்கு என்ன கொடுப்பனை இல்லை, நீங்கள் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படும். அது நீங்கள் மூலமாக நீங்கள் அதை படிக்கிறதா படிக்க வேணாமல் முடிவு பண்ணிக்கலாம். எந்த தொழிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படும். அதை நீங்கள் செய்யணுமா செய்ய வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தான் செய்யணும், இதை செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் இல்லை.
ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் தான் இறைவன் படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுத்த குருநாதர் விசால் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்காரு. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி தன்மைங்கிறது சிறப்பாக இருக்குது. இதை தாண்டிய விஷயத்தை அப்போ வந்து கொடுப்பனையை மாற்ற முடியாதுன்னா இறைவன் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும். அதனால் வழிபாடுங்கிறது மட்டுமே தீர்வு என்பதை நான் நம்புகிறேன். நிறைய குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறதில்ல, நானும் பரிகாரம் சொல்கிறதில்ல, வழிபாடு மட்டுமே பரிகாரமாக சொல்லுவேன். வழிபாடுங்கிறது உங்களுக்கு எப்போதும் பவரை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இறைவனை தெய்வத்தை வணங்குறதுங்கிறது அந்த வணங்கும் செயல் வந்து உங்களை வந்து மேன்மைப்படுத்தும். பரிகாரம் அப்படிங்கிறதுல நான் இது வரைக்கும் இறங்கி பார்த்ததில்லை, எனக்கு அதை பற்றின விளக்கமும் தெரியாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9943476587 அப்படிங்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜோதிடம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாகவே பார்த்துக்கலாம். நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை வரும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனால ஜோதிடம் பார்க்குறதுக்கு சென்னையில் நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா நான் வரும்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். நீங்கள் நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட பகிர்ந்துங்க. மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.